ஆளுநர் அதிகாரம் தொடர்பான வழக்குடன் துணைவேந்தர் கூடுதல் குழு அமைக்கும் விவகாரத்தையும் சேர்த்து விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கூடுதல் மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 6 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பணியிடம் காலியாக உள்ளது. இவற்றுக்கு துணைவேந்தர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசு தேடுதல் குழுவை அமைத்த நிலையில் அந்த குழுவில் யுஜிசி தலைவரையும் சேர்க்குமாறு ஆளுநர் அறிவுறுத்தினார். துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் புதிய துணைவேந்தர் தேடுதல் குழுவை அமைத்து ஆளுநர் ரவி உத்தரவிட்டது சர்ச்சையானது. துணைவேந்தர் தேடுதல் குழுவில் யுஜிசி தலைவரை சேர்க்க வேண்டும் என்ற சட்டவிதியே இல்லாத நிலையில் ஆளுநர் தன்னிச்சையாக தேடுதல் குழுவை அமைத்ததை ஏற்க மறுத்த தமிழ்நாடு அரசு அந்த குழுவில் இருந்து யுஜிசி தலைவரை விடுத்து பிற 3 உறுப்பினர்களை கொண்டு தேடுதல் குழுவை அமைத்து அரசாணை வெளியிட்டது. ஆனால் இந்த அரசாணையை திரும்பப் பெற தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் ரவி உத்தரவிட்டது அரசியல் சாசன விதிகளுக்கு முரணானது என தமிழ்நாடு அரசு கண்டனம் தெரிவித்தது. எனவே தமிழ்நாட்டில் ஆளுநர் அதிகாரம் தொடர்பாக வழக்கில் துணைவேந்தர் தேடுதல் குழு விவகாரத்தையும் சேர்த்து விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கூடுதல் மனுவை தாக்கல் செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.